இதுவே பேட்டர்ன் பேப்பர். இதன் பயன்பாடு மென்மையான பொம்மைகள் உருவாக்குவதில் செய்யப்படுகிறது. இதன் உதவியால் மென்மையான பொம்மையின் விதவிதமான வடிவங்களை வரைந்து உருவாக்க முடியும். இதன் மூலம் மென்மையான பொம்மைக்கு விருப்பமான வடிவத்தை எளிதாக கொடுக்க முடியும். பல விதமான வடிவமைப்புகளைக் கொண்ட பேட்டர்ன் பேப்பர்கள் சந்தையில் எளிதாக கிடைக்கின்றன. நாம் இந்த பேட்டர்ன் பேப்பர் உதவியுடன் நம்முடைய மென்மையான பொம்மைக்காக ஒரு ஸ்கர்ட் தயாரிப்போம். ஒரு அளவுகோல் கொண்டு அளவெடுதி தேவையான அளவின்படி பேப்பரில் வரைந்து கொள்ளுங்கள். எங்களை ஸ்கர்ட் உருவாக்குவதற்காக வட்ட வடிவம் வேண்டும். எனவே பென்சில் மற்றும் காகிதத்தின் உதவியுடன் வட்ட வடிவம் வரைந்து பேப்பரை நடுவில் மடித்து கத்தரியின் உதவியுடன் வெட்டுங்கள். நாம் இங்கு நாயகத்துடன் ஒரு ஸ்கர்ட் முன்னதாகவே தயாரித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கின்றீர்கள், இதன் வடிவம் சிறப்பாக உருவாகவில்லை. இதனை நல்லா மடித்து இதற்கு மேலே ஒரு குறிச்சொல் வரையுங்கள். அதை மேல் பக்கம் வெட்டுங்கள் மற்றும் உங்கள் ஸ்கர்ட் வடிவம் தயாராக இருக்கும். நாம் இங்கு நாயகத்துடன் ஒரு ஸ்கர்ட் முன்னதாகவே தயாரித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கின்றீர்கள், இதன் வடிவம் சிறப்பாக உருவாகவில்லை. இப்போது நாங்கள் பேட்டர்ன் பேப்பரை இதன் கீழே வைப்போம் மற்றும் அதை தையல் செய்வோம். நீங்கள் பார்வையிடலாம், ஒரு அழகான ஸ்கர்ட் தயாராகிவிடும்.